எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது பிறக்கப்பட்ட விசுவாவசு வருடத்தில் மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை தானுங்க காரணம். பதிவு தாமதமாக கொடுக்கறதுக்கு தயவு செய்து மன்னிச்சுக்கிடுங்க. விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை சுவாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ கருடன் அவதரித்த நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் தானங்க இந்த வருடம் பிறக்கப்பட்டது. துலா ராசியில் மீன ராசியாதிபதி குரு பகவான் மீன ராசிக்கு 3வது பாவகத்தில் தகிரியஸ்தானம் சகோதரஸ்தானம் சொல்லக்கூடிய பாவகத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த வருடம் பிறக்கப்பட்டது. வருடப்பிறப்பன்னைக்கே சுபஸ்தானாதிபதி திருமணஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ராசியில் நீட்ச பங்கம் அடைகிறாரு. அதுபோக உங்களுடைய ராசியாதிபதியும் உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதி தகிரியஸ்தானாதிபதியும் கிரக பரிவர்த்தனை செய்திருக்கிறாங்க. அதுபோக உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தில் தனஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய ஒரு சூழல். அது மட்டும் இல்லை, உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவான் பயிற்சி அடையக்கூடிய தருணம் இந்த வருடத்தில், அதிசாரத்துக்கு போகக்கூடிய தருணம் இந்த வருஷத்தில், வக்ரத்தில் வரக்கூடிய தருணமும் இந்த வருடத்தில். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவும் ராசிக்கு 7வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் பயிற்சி அடையக்கூடியதும் இந்த வருடத்தில். உங்கள் ராசியில் வந்திருக்கிற சனி பகவான் வக்ரத்தில் வர்றதும் இந்த வருடத்தில். இந்த மாதிரி ஒரு அமைப்பு மீண்டும் 30 வருஷம் ஆகும் நடைபெறத்துக்கு. அப்போ இந்த ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய வருடம் மீனராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? முதல்ல உங்களுடைய ராசியாதிபதி 3வது பாவகத்துக்கு போனதே நமக்கு அந்தளவுக்கு சிறப்பில்லை. புலிப்பாணி சித்தர் ஐயா பிரமாதமாக சொல்லுவார், ராசிக்கு 3வது பாவகத்தில் குரு பகவான் போனது கேளப்பா குருபதி மூனிலேற கெடுதி மெத்த செய்வேனடா வேந்தன் தானும் ஆளப்பா அகத்திலே களவும் போகும் அப்பனே அரிட்டமடா சிசுவுக்குத்தான். போகாத இடத்துக்கு போனன்ற பேர், செய்யாத தப்புக்கு செஞ்சென்ற பேர், உழைப்புக்கேற்ற உயர்வு இல்லை, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லை, படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லை. இது போக வீட்டில் களவு போகிறது, கெட்ட பேர் வர்றது, இது எல்லாமே யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனுங்கன்ற ஆதங்கத்தை கொடுத்துருக்கும் இந்த 3வது பாவகத்தில் போன குரு. அப்பேற்பட்ட குரு வருடப்பிறப்பு அன்னைக்கு பரிவர்த்தனை யோகமாக இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லைங்க, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தில் மிருகசீரிச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய இந்திர பகவான் அவதரித்த நட்சத்திரம் 1வது பாதத்தில் இருக்கிறது சிறப்பு. குரு பகவான் செவ்வாவுடைய சாரம் வாங்கியிருக்கிறதுனால 3வது பாவகத்தில் குரு மங்கள யோகமாக ஆகிறார். குரு மங்களம்னா நமக்கு செவ்வாவுடைய சாரம் வாங்குவதால் குரு மங்கள யோகம். இதனால் படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் அமைய போகுது. இராணுவத்துக்கு முயற்சி பண்ணுறனுங்க, காவல்துறைக்கு முயற்சி பண்ணுறனுங்க, போக்குவரத்து துறைக்கு முயற்சி பண்ணுறனுங்க, அரசு சார்ந்த வேலைகளுக்கு முயற்சி பண்ணி எந்த இடத்துல ஆரம்பிக்கிறீங்களோ அதே இடத்துல நிற்கிறீங்களா, இது உங்களுக்கான வருடம். இந்த வருடத்தில் அரசாங்க உத்தியோகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் 100% உண்டு. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்த தொழில் சங்கடமாக இருக்குதுங்க, புதுசாக ஒரு வேலை செஞ்சுக்கிடலாமா? பழக்கப்பட்ட குதிரையில் பயணிக்க முடியலைன்னா பழக்கப்படாத குதிரையில் பயணிச்சிட முடியுமா? இல்லையா? அப்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி செய்த வேலை சங்கடமாக இருந்ததுன்னா உங்களுடைய கிரகநிலைகள், உங்களுடைய நேரகாலங்கள், இப்போ நேரகாலங்கள் சௌகரியமாக இருக்கும்போது உங்களுடைய அடையாளமாக இருந்ததே அந்த தொழில் தான். அதை விட்டு தெரியாத தொழிலுக்கு போக வேண்டாம். இருக்கிற வேலையிலே உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும். சார் உண்மையா சார்? நெசமாக உண்மை. இந்த வருடப்பிறப்பு ஆகிட்டே இன்றைக்கி 3 நாள் ஆகுதுங்க. வைகாசி மாதம் 16ஆம் தேதிக்குள்ளார நான் சொன்னதுக்கு உண்டான பலன் நீங்கள் உணர்ந்துடுவீங்க. இம்புட்டு நேரம் நான் மூச்சு பிடிச்சி சொல்லக்கூடிய பலன்
6 மாதம் 3 மாதம் நான் சொல்லலைங்க. வைகாசி மாதம் 16ஆம் தேதிக்கு மேற்கொண்டே நீங்கள் உணர ஆரம்பிச்சிடுவீங்க, அந்த தம்பி சொன்னது சரிதான், இப்போ தான் எல்லாமே கண்ணுக்கு தென்படுது அப்படின்ற ஒரு சூழ்நிலையை இந்த வருட தொடக்கத்திலேயே வைகாசி மாதம் 16ஆம் தேதிக்கு மேற்கொண்டே நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்திடும். அதுபோக சனி பகவான் நம்ம ராசியில் இருக்கிறாருங்க. இது பாதகத்துக்கு பாதகத்தையும் தரும், சாதகத்துக்கு சாதகத்தையும் தரும். இது என்ன சார் குழப்பறீங்க அப்படின்னா, சனி பகவான் பொறுத்த வரைக்குங்க நாம் செய்த பாவ புண்ணியம் அல்லது செய்ய போகிற பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் பலன் தருவார். சனி நம்ம ராசிக்கு வரும்போது நமக்கு காசு பணத்தை கொடுக்குறாரோ இல்லையோ அனுபவத்தை கொடுப்பார், நிறைய அனுபவத்தை கொடுப்பார். 10 லட்சம் ரூபாய் நமக்கு பணம் கொடுக்குறாங்கன்றதை விட அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு தகுந்த ஒரு அனுபவம் வர்றது தான் பெருசு. மீனராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு செயல் செய்யும் பொழுது ஒரு தடவைக்கு 4 தடவை யோசனை பண்ணுங்க. உங்களுக்கு பிராட் மைண்டுன்ற மாதிரி எண்ணம் சிந்தனை செயல் பெருசு. கழுவுற மீனில் நழுவுற மீனுன்னு சொல்லுவாங்க மீனராசிக்காரங்களை. அப்போது எல்லாருக்கும் நம்ம நீச்சல் கற்றுக் கொடுத்தாலும் மீன் குட்டிக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, இல்லையா? ஒரு முறைக்கு 4 முறை யோசனை பண்ணுங்கன்னா அதுக்கு காரணம் உங்களுடைய ராசியில் வந்திருக்கிற சனி பகவான் தன்னுடைய சுயசாரத்துக்கு வரக்கூடிய தருணம். சித்திரை மாதம் 28ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா, இந்த சனி பகவான் இருக்கார் இல்லைங்களா உங்களை ராசியில் 2.5 வருஷம் உங்கள் ராசியில் ட்ராவல் பண்ணுறவர், இதுவே மிகப்பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. சனி மாறிடுச்சா மாறலையா, உண்மையிலேயே மாறிச்சா மாறலையா அப்படின்ற விளக்கமெல்லாம் நிறைய பேருக்கு சந்தேகமாகவே இருக்கும். விஞ்ஞான பூர்வமாக பார்த்திங்கன்னா ஜோதிட ஆராய்ச்சி பூர்வமாக சனி பகவான் மாறிட்டார். அதாவதுங்க ஜோதிடம் ஆரம்ப காலத்தில் சித்தர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட நேரத்தில் 365 நாள் 360 டிகிரி இப்படி தானங்க உருவாக்கப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தானுங்க 365 நாள் இல்லைங்க, 4 நாள் அதிகமாக வருதுங்க. அதனுடைய தாக்கம் தானுங்க 4 வருடத்துக்கு ஒரு முறை லீப் வருஷம் வருது, பிப்ரவரி 29ஆம் தேதி. அதை கணக்கிட்டு வந்தது தானுங்க திருக்கணிதம். வாக்கிய பஞ்சாங்கத்திலிருந்து திருத்தி எழுதிய கணிதம் தானுங்க திருக்கணிதம். இதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. திருக்கணித பிரகாரம் கிரக பயிற்சி ஆகும் பொழுது எந்த கோவில்லையும் அபிஷேக பூஜை செய்ய மாட்டாங்க. திருக்கணித பிரகாரம் சனி பகவான் ஏற்கனவே மாறிட்டார். இந்த விசுவாவாச வருடத்தில் குரு பகவான் பயிற்சி இருக்குது. குரு பகவான் அதிசாரத்துக்கு போகிறாரு, வக்ரம் அடைகிறாரு. சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு. இது எதுவுமே வாக்கிய பஞ்சாங்கத்தில் இருக்காது. வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடியது திருக்கணிதம் தான், வாழ்வாதாரத்துக்கு பொருந்தக்கூடியது திருக்கணிதம் தான். தயவு செய்து ஒரு மனநிலையில் இருங்க. உங்களை எப்படி சொல்கிறதுனா, தயவு செய்து தப்பாக எடுத்துக்கிடாதீங்க இந்த வார்த்தை நான் சொன்னதுக்கு. இந்த வருடத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அனுபவங்கள் கிடைக்க போகுது. யாரையும் நம்பி நீங்கள் இறங்காதீங்க. 1 லட்சம் ரூபாய் கொடுங்க, நான் 2 லட்சம் ரூபாவை கொடுக்குறேனுங்க 6 மாதத்தில். வேண்டாம், 1 லட்சம் ரூபாய் என்கிட்ட 1 லட்சம் ரூபாவே இருக்கட்டும், உங்ககிட்ட கொடுத்து 2 லட்சம் ரூபாய் ஆக்கணும்னு அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்லிவிடுங்க. கொடுத்து வழியாகிறத விட கொடுக்காம வழியாயிடுங்க. 10,000 ரூபாய்க்கு செங்கல் வாங்கி வச்சா கூட அந்த கல் அப்படியே கிடக்கும். ஏதாவது ஒரு 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 விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கிடலாம். அந்த 10,000 ரூபாய் எங்கேயாவது கொடுத்தீங்கன்னா சத்தியமாக வராது. அதை தான் முதல்ல சொன்னனுங்க, கொடுத்து வழியாகிறத விட கொடுக்காம வழியாயிடுங்கன்ட்டு. விரயங்கள் நடக்குங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. 3வது பாவகத்தில் இருக்கிற குரு 4வது பாவகத்துக்கு போகிறாரு. விரயங்கள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அவசியம் என்ன, அத்தியாவசியம் என்ன, அனாவசியம் என்ன, இது 3த்துக்கும் கரெக்டாக நீங்கள் இது பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அவசியமா, அத்தியாவசியமா, அனாவசியமா? அத்தியாவசியமான செயல் டக்குன்னு செஞ்சு போடுங்க. அவசியமானது லேட்டாக கூட பண்ணுங்க. அனாவசியமானது தயவு செய்து பண்ணாதீங்க. ஒரு பைக்கு வாங்கலாம்னு இருக்கிறேனுங்க,
ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர் போயிட்டு வர மாதிரி இருக்குது. பஸ் ஏறினா 1 மணி நேரம் ஆகிடுதுங்க போகிற இன்றைக்கி இருக்கிற டிராஃபிக்லன்னா ஒரு பழைய வண்டி வாங்கிக்கோங்க. நான் புதுசாக போய் ஒரு 1,50,000 லட்ச ரூபாய் கட்டி நான் எடுக்கிறேன், தயவு செய்து வேண்டாம். ஒரு கார் வாங்கலாம்னு இருக்கிறேனுங்க, வீட்டில் 6 பேர் இருக்கிறாங்க, வெளியே போகணும்னா சிரமமாக இருக்குது, அதே தான் நான் சொல்கிறேனுங்க, ஒரு பழைய வண்டி எடுத்துக்கிடுங்க, புதுசு வேண்டாம். வீடு வாசல் கட்டணும்னா கூட தயவு செய்து இந்த நேரத்தில் நீங்கள் ஆரம்பிக்கிறதுன்றது கொஞ்சம் யோசனை பண்ணக்கூடிய விஷயம் தான். ஆரம்பித்தா நின்று போயிடும், அரையும் குறையுமா ஆகிடும். இருக்கிற வீடு புதுப்பிச்சுக்கோங்க. பழைய வீடு இருக்குதுங்க, மழை பெஞ்சா ஒழுகுது, நீங்கள் கூரையை பிச்சுட்டு நீங்கள் மோல்டிங் போட்டுக்கோங்க. ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான வேலைகள் இந்த நேரத்தில் கிடைக்கும், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை வாய்ப்பெல்லாம் நல்லா இருக்குங்க, நெசமாக சொல்கிறேனுங்க. இதுக்கு முன்னுக்கு நீங்கள் இருந்ததை விட வைகாசி மாதம் 16ஆம் தேதி இப்போ நீங்கள் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துல 25,000 ரூபாய் சம்பாதிப்பீங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அடுத்த ஒரு வருஷத்துக்கு, ஒரு வருஷம் என்னங்க, கிட்டத்தட்ட 16 மாதத்துக்கு எப்படி தான் பணம் வருதுன்னே தெரியாது. பார்த்த இடத்துல காசு பணமாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் 10 பைசா மிச்சம் பண்ண முடியாது. மாடு பால் கறக்கிறதுக்கும் பக்கத்துலேயே படுத்துக்கிட்டு பூனை தூரமாலாம் கிடையாது. மாடு பால் கறக்கிறதுக்கும் அது பக்கத்துலேயே படுத்துக்கிட்டு பூனை குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 10,000 ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னா 10,000 ரூபாய்க்கு செலவு வரும். 50,000 ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னா 50,000 ரூபாய்க்கு செலவு வரும். 1,00,000 ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னா 1,00,000 ரூபாய்க்கு செலவு வரும். இது மாற்று கருத்தே கிடையாது. கடனை கட்டி போடலாமா, புத்திசாலித்தனம். பெருசாக கடனும் கட்ட மாட்டீங்க, விரயம் பண்ணுங்க, நிச்சயமாக விரயம் பண்ணுங்க, இதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு இடம் வாங்கி போடுறேனுங்க, இருக்கிற வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறேனுங்க, இந்த மாதிரி விரைய செலவுகள் பண்ணால் மருத்துவ செலவு குறையும், மன அழுத்தம் குறையும், நிம்மதி சந்தோஷம் பெருகும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் நீங்கும். இல்லை ஊரில் சிவாலயம் கட்டுறாங்க, சிவாலயத்துக்கு காசு பணம் கொடுக்கலாமா? எனக்கு இருக்கிறதுக்கு வீடே கிடையாது, சிவாலயத்துக்கு காசு கொடுக்கறது தான் குறைச்சலா? இப்போ ஒரு வீடு வாசலே இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரதானே செய்யும். ஐயா, நமக்கு காலத்துக்கும் கஷ்டம் இருக்க தான் செய்யும். ஆனால் ஒரு சிவாலயம் கட்டுறாங்க அப்படின்னா நம்ம கையில் இருக்கிறது ஒரு 5,000 ரூபாய் கொடுக்கலாம், இல்லை ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கலாம். இது செய்து பாருங்கள், இதெல்லாம் நல்லது. ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, ஒரு ஆசிரமங்கள் இருக்குது, ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் முழுமையாக உங்களுடைய கர்மா நீங்கும். இந்த வருடத்தில் உங்கள் ராசியில் சனி வந்திருக்காரு, வேறு யாரும் கிடையாது, சனி வந்திருக்கிறாரு, தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த சனி பகவான் 7வது பாவகத்தை பார்ப்பாரு, 3வது பாவகத்தையும் பார்ப்பாரு. தக்ரியஸ்தானம். ஒரு வேலை செய்யணும்னா செஞ்சுவிட்டு தான் மறு வேலை பார்ப்பீங்க. யோசனைகள் அதிகமாக இருக்கும், எண்ணங்கள் அதிகமாக இருக்கும், சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். ஆசைகளை கிடம் கொடுக்காதீங்க, அகலக்கால் வச்சு விடாதீங்க. ஒருத்தர் 20 லட்ச ரூபாய் காரில் போகிறாரு, மதிப்பு மரியாதை இருக்குது. நான் பைக்கில் போனால் மதிப்பு மரியாதை இருக்குமா? வேண்டாம், அதுக்கான நேரம் வரட்டும், செஞ்சுக்கிடலாம். 7வது பாவகத்தை வேறு சனி பகவான் பார்ப்பாரு. பிறகு இந்த மன வாழ்க்கையில் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படுத்தும். முடிஞ்ச அளவுக்கு ஆண் சொல்கிறது பெண்ணு கேட்டுட்டு, பெண் சொல்கிறது ஆண் கேட்டுக்கிட்டு இருந்தால் பிரிவினைகள் இருக்காது, இல்லைன்னா தேவையில்லாத சங்கடங்கள் வரும். இது கணவன் மனைவிக்கு பொருந்தும், காதலர்களுக்கு பொருந்தும். உங்களை சங்கடப்படுத்துகிற நினச்சிக்கிடாதீங்க, நீங்கள் சங்கடப்பட்டுடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வார்த்தைகள் சொல்கிறேனுங்க. காசு பணம் எப்போ வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம், ஆனால் உறவை கெடுத்துக்கிட்டோம்னா மீண்டும் ஒட்டாது. பார்த்துக்கிடுங்க, சூதானமாக இருங்க, தெளிவாக இருங்க. அனுபவம் தான் இந்த வருடம் ரொம்ப அதிகமாக வரப்போகுது. மற்றபடி பொருளாதார ரீதியாக பெருசாக சங்கடப்பட மாட்டீங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியம், மன ரீதியாக தொந்தரவுகள் அப்பப்போ ஏற்படுமே தவிர உடல் ரீதியாக தொந்தரவு அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, எலும்பு வண்டி வாகனத்துலலாம் அதிகமாக நம்ம ட்ராவல் பண்ணோம்னா அதுவும் 24 வயசுக்குள்ளார இருக்கிற நண்பர்கள், நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு வாகனத்தில் பயணிக்கிறது கொஞ்சம் குறைச்சிக்கணும். இல்லையா கீழே விழுந்து கை காலில் அடிபட்டு போயிடும். 24 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, 24 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு பெருசாக சங்கடம் வராது. படிப்பில் சின்ன சின்ன சங்கடங்கள் வரும். ஆஞ்சநேயர் வழிபடுங்க, அரச மரத்தடி விநாயகர் கோவிலை வழிபடுங்க, இதெல்லாம் நல்லது. அரச மரத்துக்கடியில் விநாயகர் கோவில் இருக்குது அப்படின்னா அந்த விநாயகர் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு.
அல்லது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு. இதை விட மிகப்பெரிய ஒரு பிராத்தம் லட்சுமி நரசிம்மரை வழிபடுறது. நரசிம்மர், அதுவும் லட்சுமி நரசிம்மர், நரசிம்மரோட வழிபாடு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மீன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு. அதுபோக இந்த 2வது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதி ஏற்கனவே நமக்கு 5வது பாவகத்தில் நீச்ச நிலையில் இருக்கிறாரு. வருடப்பிறப்பன்னைக்கு தனம் தங்க போகிறதெல்லாம் முதலே சொல்லிவிட்டேனுங்க. வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இந்த ஷேர் மார்க்கெட்டில் காசு போடலாம், இந்த மாதிரி விஷயங்கள் தயவுசெய்து பணமாக கொண்டு போய் எங்கிட்டு கொடுத்தாலும் வராது. அது மட்டும் மனசில் தெரிஞ்சுக்கோங்க. நண்பர்களோடு சேர்ந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்ற எண்ணங்கள் வேண்டாம். வெளிநாட்டுக்காக காசு பணம் கட்டலான்ற எண்ணங்கள் எல்லாம் வேண்டாங்க. தோல்வி ஆகிடும், ஏமாற்றி கொடுப்பானுங்க. இது சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம கிராமப்புறத்தில் நல்ல வாயம் சம்பாரித்து நார வாயம் சாப்பிட்டுட்டு போயிட்டான்ட்டு. எண்ணத்துக்கு ஊசி இடம் கொடுத்தாதானே நூல் உள்ளே போகும். ஊசி இடம் கொடுக்காட்டி நூல் உள்ளே போகுமா? போகாதல்லவா. ஒரு சங்கடத்துக்கு, ஒரு ஏமாற்றத்துக்கு நாம் தானே காரணமாகிறோம். நாம் கொடுத்தா தான் நாம் ஏமாற்றிட்டு போகிறோம். கொடுக்க வேணான்றேன். நம்மளுடைய கிரக நிலைகள் இது பாதகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பத்திரமாக இருங்க. மற்ற கிரக அமைப்புகள் நமக்கு சாதகமாக இருந்தாலும் சனி பகவானுடைய தாக்கம் அவர் சுயசாரம் வாங்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஏன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் எப்பயுமே குருவுக்கும் சனிக்கும் பொருந்தாது பாருங்கள். இதில் ஒரே ஒரு நல்லது என்னன்னா, குரு மாறிட்டு உங்களுடைய ராசியாதிபதி 4வது பாவகத்துக்கு போயிட்டு 12வது பாவகம் அந்த சனி பகவானுடைய வீட்டை பார்ப்பார். இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா, குரு பகவானுடைய வீட்டை பார்க்குறாரு, 10வது பாவகத்தை பார்க்குறாரு. 10வது பாவகத்தை குருவும் சனி 2 பேரும் சேர்ந்து பார்ப்பாங்க. அந்த ஒரு விஷயம்தான் தொழில் நல்லா இருக்குன்றதுக்கு. வண்டி நிற்காது, வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதனால் பெரிய லெவலில் நமக்கு ஒரு இன்கம் இருக்காது. வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக ஓடிக்கிட்டு இருக்கும். சூதானமாக செயல்பட்டீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கான வருடம். இல்லை ஆடம்பரமாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய சங்கடங்களை அனுபவிக்கிற மாதிரி வந்துடும். சூதானமாக பத்திரமாக இருங்க, பார்த்துக்கிடலாம். மற்றபடி இந்த விசுவாச வருடம் மீனராசி நண்பர்களுக்கு மாற்றங்களை தரும், ஏற்றங்களை தரும், அதே மாதிரி நல்ல பக்குவங்களை தரும், அதே மாதிரி நிறைய அனுபவங்களை தரும். இதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவு மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.